إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم بعضا. கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனில் ஹுஜராத் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்து அந்த அத்தியாயத்தின் இறுதி வரை இறை விசுவாசிகளுக்கு பல ஒழுக்கங்களை அரபியில் ஆதாப் என்று சொல்வார்கள், அதப் மற்றும் ஆதாப் என்று சொல்வார்கள். பல அதபுகளை, பல ஒழுக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். உதாரணத்திற்கு முதல் வசனம், ஹுஜராத் அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். இறை விசுவாசிகளே, அல்லாஹ் ரசூலை நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்ன என்று பார்த்துதான் அந்த கட்டளைக்கு இணங்க நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டுமே தவிர அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்ளும் வகையிலே தன்னுடைய கருத்தை முற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் செயல்பட வேண்டும். அதை பார்க்காமலே தன்னுடைய கருத்தை முற்படுத்தும் விதத்தில் என்ன செய்யாதீர்கள், அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ரசூலுடைய குரல் மீது தன்னுடைய குரலை உயர்த்தாதீர்கள். லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ரசூலுடைய குரல் மீது தன்னுடைய குரலை உயர்த்தி நீங்கள் பேசாதீர்கள். மேலும் எப்படி உங்களில் சிலரோடு சகஜமாக உரக்க குரலோடு பேசுவார்களோ, பெயரை சொல்லி அழைப்பார்களோ, அதுபோல் நீங்கள் ரசூலோடு பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசும் பொழுது, அவர்களுடைய சபையில் இருந்து கொண்டு பேசும் பொழுது, ஒரு ரசூலாக அவர்களை மதித்து, ஒரு ஆசிரியராக அவரை மதித்து எப்படி அவரோடு பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சில ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லி தருகிறான். இவ்வாறாக ஹுஜராத் அத்தியாயத்தை நீங்கள் எல்லோரும் அவசியம் தமிழ் அர்த்தத்தோடு படித்து பாருங்கள். அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் நமக்கு பல ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறான், பல அதபுகளை சொல்லித் தருகிறான். அன்பானவர்கள், இஸ்லாத்தில் ஒழுக்கங்களுக்கு, அதபுக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக பார்ப்போம். அந்த உதாரணங்கள் எல்லாமே, அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகளுக்கு ஒழுக்கங்களை எப்படி சொல்லி தருகிறான், எப்படி ஒழுக்கமாக அதபுகளை பேணி நடப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை நமக்கு அந்த செய்திகள் எல்லாமே, அந்த சட்டங்கள் எல்லாமே உணர்த்தும். ஆகவேதான் அன்பானவர்களே, இந்த முக்கியத்துவத்தின் காரணமாக தான் அந்த காலத்திலிருந்தே மார்க்க அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஒழுக்கங்களுக்கென தனி புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு மார்க்க அறிஞர் அல் ஆதாபு ஷர்இய்யா என்கிற மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் என்று நூலை தொகுத்திருக்கிறார். இமாம் புகாரி அவர்கள் எழுதிய பிரபலமான புத்தகம் நமக்கு தெரியும், சஹீஹ் புகாரி, ஹதீஸுடைய நூல். அதே இமாம் புகாரி அவர்கள் எழுதிய இன்னொரு நூல் இருக்கிறது, அல் அதபுல் முஃப்ரத் என்கிற பெயரில் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை மட்டுமே என்ன செய்திருக்கிறார் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஒரு தனி ஹதீஸ் நூலாக தொகுத்திருக்கிறார். அந்த அல் அதபுல் முஃப்ரத் என்கிற இமாம் புகாரியுடைய நூலை நாம் எடுத்து படித்தால் அதில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை
பெற்றோர் விஷயத்தில் என்ன ஒழுக்கங்களை பேண வேண்டும், ஒரு சபையில் என்ன ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதாக ஒழுக்கங்கள் தொடர்பான ஹதீஸுகளை மட்டுமே தான் இமாம் புகாரி அந்த நூலில் என்ன செய்வார், ஹதீஸுகளை குறிப்பிடுவார். அதே போல் அந்த காலத்தில் பல அறிஞர்கள் குர்ஆன் மனப்பாடம் செய்பவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, ஆதாபு ஹமலத்தில் குர்ஆன் என்றெல்லாம் அன்பானவர்களே ஒழுக்கத்துக்கென தனியாக நூற்களை அறிஞர்கள் அந்த காலத்தில் தொகுத்தார்கள். காரணம், ஒழுக்கம் ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. சுனன் அபிதாவூத் என்கிற ஹதீஸ் நூல் இருக்கிறது, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் மாதிரி. அந்த ஹதீஸ் நூலிலே கிதாபுல் அதப் என்கிற பெயரிலே ஒரு தனி சாப்டர், ஒரு தனி பகுதி உண்டு. அதில் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை மட்டுமே அவர் குறிப்பிடுவார். அதே போல புலுகுல் மராம் என்கிற ஒரு ஹதீஸ் நூல், பிரபலமான ஒரு ஹதீஸ் நூல் இருக்கிறது. அந்த ஹதீஸ் நூலுடைய கடைசி பகுதி கிதாபுல் ஜாமி' எனப்படும். அந்த பகுதியில் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அஹ்லாக் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை மட்டும்தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் என்கிற அறிஞர் பதிவு செய்வார். இது எல்லாமே அன்பானவர்களே முஸ்லிம்கள் ஒழுக்கங்களை அதபுகளை அவசியம் பேணி நடக்க வேண்டும். ஆகவேதான் அறிஞர்கள் அது தொடர்பான மார்க்க சட்டங்களை வழிகாட்டுதல்களை தொகுத்து என்ன செய்தார்கள், அந்த காலத்தில் இருந்தே முஸ்லிம் மக்களுக்கு வழங்கினார்கள் என்பதை இது நமக்கு வலியுறுத்துகிறது. அன்பானவர்களே பல முஹதீஸீன்கள் சொல்வார்கள், ஹதீஸ் துறை வல்லுநர்கள், நாம் ஒரு மார்க்க அறிஞரிடம், ஒரு முஹத்திஸ், ஒரு ஹதீஸ் துறை வல்லுநரிடம் ஹதீஸுகள் படிக்க போனால் ஹதீஸுகளை படிப்பதற்கு முன்பாக நாம் அந்த அறிஞரிடம், அந்த முஹத்திஸிடம் ஒழுக்கங்களை தான் கற்றுக்கொள்வோம். ஹதீஸுகளை படிப்பதற்கு முன்பாக அதபை, ஒழுக்கத்தை படிப்பதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும் என்பதாக பல முஹத்திஸீன்கள் இதே போன்ற கூற்றை என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, பிரபலமான ஒரு மார்க்க அறிஞர், ஒரு பிரபலமான இமாம். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் அல் மஸ்ஜிது நபவியில் தான் அவர்களுடைய பாடம் நடக்கும், ஹதீஸ் பாடம் நடத்தப்படும். நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து என்ன செய்வார்கள், இமாம் மாலிக்குடைய சபையில் உட்கார்ந்து படிப்பார்கள். அவ்வாறு அவர்கள் ஹதீஸ் பாடத்தை நடத்தும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஹதீஸ் பாடத்தை உது செய்யாமல் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நடத்த மாட்டார்கள். அவர்களை பற்றி வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது. உது செய்யாமல் ஹதீஸ் பாடத்தை நடத்த மாட்டார்கள். ஹதீஸ் பாடம் நடத்துவதற்கு என்ன உது அவசியமா என்று கேட்டால் அவசியமெல்லாம் கிடையாது. குர்ஆனை தொட்டு ஓதற்கு அவசியமா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் ஹதீஸ் புத்தகத்தை வைத்து பாடம் நடத்துவதாக இருந்தால் அதற்கு உது அவசியம் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் அது அவருடைய பேணுதல். இமாம் மாலிக் அவர்களுடைய பேணுதல் என்ன, திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு உது செய்த நிலையில் இருப்பது நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சிறுநீர் கழித்து கொண்டிருந்தார். ஓரமாக அந்த வழியாக ஒரு சஹாபி கடந்து செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் ரசூலை பார்த்து சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சிறுநீர் கழிக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்ல கூடாது. அது வ அலைக்குமுஸ் சலாம் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய வார்த்தை அதில் வரும். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை மொழிவது என்ன ஆகாது, ஒழுக்கத்துக்கு பொருத்தமான செயலாக ஆகாது. இது கூட பாருங்கள், ஒரு அதபை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சட்டம் தான். சிறுநீர் கழிக்கும் பொழுது, மலஜலம் கழிக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மொழியக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள். காரணம், அந்த நேரத்தில் அந்த வார்த்தை மொழிவது அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடும் என்கிற ஒரு அச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. சிறுநீர் கழித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்ற பிறகு கூட உடனே பதில் சொல்லவில்லை. என்ன செய்தார்கள், அப்படியே அந்த காலத்தில் மண் சுவர் தான் இருக்கும், உடனே ஒரு சுவரிலே கை அடித்து தயமும் செய்துவிட்டு அடுத்துதான் என்ன செய்தார்கள், சலாம் சொன்ன சஹாபிக்கு வா அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று பதில் கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நாம் ஒரு சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், அல்லாஹுடைய பெயரை மொழிவது என்பது திக்ர். அந்த திக்ருக்கு உது அவசியம், கட்டாயம் இல்லாவிட்டாலும் என்னது, முஸ்தஹப். அல்லாஹுடைய பெயரை மொழிவதற்காக உது செய்துவிட்டு திக்ர் செய்தால், அல்லாஹுடைய பெயரை மொழிந்தால் அது சிறந்தது, முஸ்தஹப். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்து முடித்த பிறகு கூட உடனே வலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று பதில் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வின் பெயரை சொல்ல போகிறோம், தஹாரத்தோடு சொல்லலாம் என்று. இப்போது உடனே போய் உது செய்து வர முடியாது. சலாம் சொன்ன சஹாபி போய் விடுவார்.
ஆக உடனே நினைச்சார்கள், தயமும் செய்து சலாத்துக்கு பதில் சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஜிக்ர் செய்வதற்கு உது செய்து கொள்வது முஸ்தஹப் என்கிற ஒரு சட்டத்தை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக அந்த சட்டத்தின் அடிப்படையில் இமாம் மாலிக் என்ன செய்வார்களாம், ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய அந்த சபையிலும் உது செய்யாமல் வரமாட்டார். ஆக இதை இப்போது எல்லா மாணவர்களும் இதை கவனிப்பார்களா இல்லையா? ஹதீஸ் பாடத்துக்கு கூட இமாம் மாலிக் உது செய்து வருகிறார். ஆக ஹதீஸுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும், குர்ஆனை மதிக்க வேண்டும். ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும், ஹதீஸுகளுக்கும் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் தருவதோடு அதை மதித்து நடக்க வேண்டும், ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்கிற அந்த பாடத்தை இமாம் மாலிக்கை பார்த்து அந்த மாணவர்கள் செய்வார்கள், கற்றுக்கொள்வார்கள். ஆக ஹதீஸ் பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களிடம் இருந்து ஒழுக்கங்களை மாணவர்கள் செய்வார்கள், கற்றுக்கொள்வார்கள். இவ்வாறாக அன்பானவர்களே, அந்த காலத்தில் முஹத்திஸீன்களுடைய சபையில் உட்கார்ந்து மாணவர்கள் படிக்கும் பொழுது பாடத்தை படிப்பதற்கு முன்பாக அந்த அறிஞர்களை பார்த்து ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். அந்த அறிஞர்களுடைய அஹ்லாகை, நற்குணங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். ஆக கல்வியை விட அதபை, ஒழுக்கங்களை பேணி நடப்பது, இதுதான் என்னது, மிக மிக முக்கியமானது. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரியும், ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கங்களை பேணுவதில்லை, நற்குணங்களை பேணுவதில்லை, அதபுகள் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது என்று சொன்னால் அந்த கல்வி இருந்து என்ன பயன்? ஆக மார்க்க கல்வி வந்தால் தானாக ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எல்லா விஷயங்களிலும், நடை உடை பாவனை என்று எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அந்த காலத்தில் ஒரு அறிஞர் தன்னுடைய மகனை வெளியூருக்கு மார்க்க கல்விக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார். மார்க்க கல்வி தேடுவதற்காக அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் பொழுது தன் மகனை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், லஅன் ததஅல்லம பாபன் வாஹிதன் மின் அப்வாபில் அதப் கைருன் வ அஹப்பு இலைய மின் அன் ததஅல்லம 70 பாபன் மின் அப்வாபில் இல்ம். நீ மார்க்க கல்வி தேடுவதற்காக வேண்டி புறப்படுகிறாய். நீ அங்கு போன பிறகு அறிஞர்களிடம் அதபுடைய, ஒழுக்கத்தின், அதபின் ஒரு பாடத்தை படிப்பது வெறுமனே கல்வியின் 70 பாடங்கள் படிப்பதை விட உனக்கு அது சிறந்தது. கல்வி, நாலேஜ் என்கிற பெயரில், அறிவு என்கிற பெயரில் 70 பாடங்கள் படிப்பதை விட நடைமுறையில் பேணி நடக்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வது, ஒரு அதபை கற்றுக்கொள்வது அது உனக்கு சிறந்தது என்று உபதேசம் செய்து நினைச்சார்கள், அனுப்பினார்கள். ஆக அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒழுக்கங்கள், ஆதாப் என்பது அல்லாஹுடைய விஷயத்திலும் பேண வேண்டிய ஒரு விஷயமாகும். அல்லாஹுடைய விஷயத்திலும் ஒழுக்கங்களை நாம் பேணி நடக்க வேண்டும். ரசூலுடைய விஷயத்திலும் ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும். குர்ஆனுடைய விஷயத்திலும் நாம் ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும். பெற்றோர் விஷயத்தில் ஒழுக்கங்களை, ஆதாபை பேணி நடக்க வேண்டும். இவ்வாறாக வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், ஆதாப் என்று உண்டு. அல்லாஹுடைய விஷயத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்று பார்த்தால் என்ன? முதலாவதாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாமல் இருப்பதே என்னது? மிகப்பெரிய ஒழுக்கம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதே மிகப்பெரிய ஒழுக்கமாகும், மிகப்பெரிய அதபாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நிகராக கல்லு முள்ளு போன்ற விஷயங்களை இணையாக ஆக்கினால் இது என்னது? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒழுக்கம் தெரியாதவர்களுடைய செயல் இது. ஆக ஷிர்க் செய்யாமல் இருப்பதே முதலாவதாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் பேண வேண்டிய ஒரு ஒழுக்கமாகும். நாம் ஏற்கனவே சொன்னது போல் அல்லாஹ்வுடைய பெயரை கழிவறையில் இருக்கும் பொழுது மொழிவது, மலஜலம் கழிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை மொழிவது, இது கூடாது என்பதாக நாம் சட்டத்திட்டங்களிலே பார்க்கிறோம். காரணம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிப்பது என்பது என்னாகாது? அல்லாஹ்வை மதித்து நடக்கக்கூடிய ஒரு செயலாக ஆகாது, மாறாக அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக கருதப்படலாம் என்கிற ஒரு அச்சத்திலே மலஜலம் கழிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தையை மொழியக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை பார்க்கிறோம். தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நின்று தொழுகிறோம். அல்லாஹ் அந்த தொழுகை பற்றி சொல்லும் பொழுது, யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, மனிதர்களே, ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் தொழுகைக்காக வரும் பொழுது, தொழும் பொழுது தன்னை அலங்கரித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதுவும் என்னது? தொழுகை நேரத்தில் தன்னை அலங்கரித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் நாம் தொழுகை நிற்க போகிறோம். அந்த நேரத்தில் நாம்
ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக நிற்பதுதான் என்னது மிக பொருத்தமான செயல். நீங்கள் உங்களுடைய எஜமானை சந்திக்க போனால், உங்களுடைய பாஸை நீங்கள் சந்திக்க போனால், கடை ஓனரை நீங்கள் சந்திக்க போனால், அல்லது யாரோ ஒரு பெரிய மனிதரை நீங்கள் சந்திக்க போனால் எப்படி போவீர்கள்? அரைகுறை ஆடை போட்டு நீங்கள் போவீர்களா என்று கேட்டால் இல்லை. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஆடையை அணிந்து அலங்கோலமாக இல்லாமல் தன்னை அலங்கரித்து கொண்டுதான் என்ன செய்வீர்கள்? தயாரான நிலையில் தான் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு ஒரு குழு வந்தது, ஒரு கூட்டம். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறார்கள் நபியை பார்ப்பதற்காக, அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக. முதன்முறை வந்ததும் என்ன செய்தார்கள்? அதில் எல்லா மக்களும் பயணத்திலிருந்து வந்ததும் உடனே ரசூல் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டு ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி வந்து விட்டார்கள். அதே பரட்டை தலையோடு தூசியோடு பயணத்தின் களைப்போடு நேரடியாக ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி வந்து விட்டார்கள். ஆனால் அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் மாத்திரம் நினைச்சவில்லை, உடனே வரவில்லை. மாறாக அவர் சென்று ஃப்ரெஷ் ஆகி குளித்து ஆடையை மாற்றி என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க போகிறோம், மா மனிதரை சந்திக்க போகிறோம், நாகரீகமாக ஒழுக்கமாக போக வேண்டும் என்று நிதானமாக தயாராகி என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். அவரை பார்த்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் ஒரே கூட்டத்தில் தான் வந்தார்கள், எல்லோரும் தூசி படிந்த நிலையில் வந்திருக்க இவர் மாத்திரம் போய் தயாராகி வருகிறார். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் 2 விஷயங்கள் இருக்கிறது, அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அந்த 2 அம்சங்களை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த 2 அம்சங்கள் என்னவென்றால், ஒன்று நிதானமாக செயல்படுவது. நிதானமாக செயல்படுவது, அவசரம் காட்டாமல், எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் காட்டி உடனே செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நிதானமாக செய்யலாம் என்கிற அந்த தன்மையும், அதே போல பொறுமை மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள் அரபியில், அல் ஹில்ம். அது அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை. பிறர் ஏதாவது தவறு செய்தால் உடனே கோவப்படாமல் பொறுமையோடு, சகிப்புத்தன்மை என்று சொல்லலாம். ஆக அந்த சகிப்புத்தன்மையும் நிதானமாக செயல்படுவது என்கிற அந்த தன்மையும் உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இந்த 2 தன்மைகளை நேசிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக பாருங்கள், ரசூலை சந்திக்க போகிறோம், அலங்கோலமாக தூசியோடு போய் சந்திக்க வேண்டாம் என்று போய் குளித்து தயாராகி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால், தொழுகையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க போகிறோமே, அந்த நேரத்தில் அலங்கோலமாக அப்படியே நிற்பதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல் தொழுகை நேரத்தில் தன்னை அலங்கரித்து கொள்ளுங்கள் என்கிற அந்த கட்டளையின் அடிப்படையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வது அந்த நேரத்திலே அது மிக பொருத்தமான ஒரு செயலாகும். ஆக இதுவும் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்தில் நாம் பேணக்கூடிய ஒரு ஒழுக்கமாகும், ஒரு அதபாகும். அதே போல அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்தில் அதபை பேணி நடப்பதற்கு ஒரு உதாரணத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். அது என்னவென்றால், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் வகையில் அவர்கள் சொல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டுகிறான், ஹிதாயத்து தருகிறான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன், அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு நீர் புகட்டுகிறான். வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவன்தான் எனக்கு ஷிஃபா தருகிறான். கவனிக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் விதத்தில் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் தான் என்னை படைத்தான், படைத்த பிறகு அவன்தான் எல்லா விஷயத்திலும் எனக்கு வழிகாட்டுகிறான், அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு நீர் புகட்டுகிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா தருகிறான். ஆரம்பத்தில் சொன்ன 4 வாசகம் போல் கடைசி வாசகத்தை சொல்வதாக இருந்தால் எப்படி அவர் சொல்லியிருக்கலாம்? அல்லாஹ் தான் என்னை நோய்வாய்ப்படச் செய்கிறான், அல்லாஹ் தான் அடுத்து எனக்கு ஷிஃபாவும் தருகிறான் என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா? நோய் தருவதும் அல்லாஹ் தான், ஷிஃபா தருவதும் அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் பேசும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அதபு, ஒழுக்கம் பாருங்கள். அவர்கள் என்ன சொல்லவில்லை? அல்லாஹ் தான் என்னை நோய்வாய்ப்படச் செய்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா தருகிறான் என்று சொல்லாமல் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு நீர் புகட்டுகிறான், நான் நோய்வாய்ப்படும் பொழுது அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா தருகிறான். அல்லாஹ் தான் என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான் என்று சொல்வது தவறு கிடையாது, அது உண்மைதான்.
அல்லாஹ் தான் நோயும் தருகிறான், அல்லாஹ் தான் ஷிஃபாவும் தருகிறான். ஆனால் அல்லாஹ்வை குறித்து பேசும் பொழுது ஒழுக்கத்தை பேணும் விதத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் நோய்வாய்ப்படும் பொழுது அல்லாஹ் எனக்கு ஷிஃபா தருகிறான். ஆக இப்படி அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அதபு ஒழுக்கம் என்ற ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும். அதே போலதான் இரண்டாவதாக ரசூலுடைய விஷயத்தில் ஒழுக்கம் ஆதாப் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்னது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில், அவருடைய வாழ்க்கையில் சஹாபா பெருமக்களுக்கு அந்த ஒழுக்கங்களை சொல்லி தந்தான். ரசூலுடைய சபையில் இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், ரசூலோடு பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும், அந்த ஒழுக்கங்களை சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியின் குரல் மீது உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தது. இப்படி ஒரு கூட்டம் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் 2 நாட்கள் 3 நாட்கள் 1 வாரம் 10 நாட்கள் தங்கி இருந்து இஸ்லாத்தின் சில அடிப்படைகளை கற்றுக்கொண்டு என்ன செய்வார்கள், ஊருக்கு திரும்புவார்கள். அவ்வாறு திரும்பி போகும்போது ரசூல் என்ன செய்வார், அந்த கூட்டத்திலிருந்தே ஒருவரை அவர்களுக்கு அமீராக தலைவராக நியமித்து ஊருக்கு போன பிறகு இவருடைய தலைமையில் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்கள், செயல்படுங்கள், இஸ்லாத்துக்காக உழைப்பு செய்யுங்கள் என்று ரசூல் வழி அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறு வந்த அந்த கூட்டத்தில் அக்ரா என்கிற ஒரு சஹாபி இருக்கிறார், புதிய இஸ்லாத்தை தழுவியவர். இன்னொரு சஹாபியும் இருக்கிறார், முக்கியமான ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது இந்த கூட்டத்தில் யாரை தலைவராக நியமிப்பது என்று யோசிக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவரை நீங்கள் தலைவராக ஆக்குங்கள் என்று ஒரு நபருடைய பெயரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷ்வராவாக சொல்லும் பொழுது உமர் பின் கத்தாப் வந்து சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், அவரை வேண்டாம், இன்னாரை நீங்கள் அமீராக நியமியுங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியின் பெயரை சொல்கிறார், உமர் பின் கத்தாப் இன்னொரு சஹாபியின் பெயரை சொல்கிறார், அக்ரா பின் ஹாபிஸை அமீராக்குங்கள். இன்னொரு சஹாபி சொல்கிறார்கள், இல்லை வேண்டாம் யா ரசூலல்லாஹ், கஅகா அவர்களை அமீராக ஆக்குங்கள் என்று 2 வெவ்வேறு பெயர்களை சொல்ல அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் உமரை பார்த்து, உமரே, எப்போதும் என்னை எதிர்த்து பேசுவதுதான் உங்களுடைய நோக்கமா? நான் ஒரு மஷ்வரா கொடுக்கும் பொழுது சரியாக அந்த நேரத்தில் வந்து ஏன் வேறு பெயரை சொல்கிறீர்கள் என்று சொல்ல, இல்லை, நான் உங்களை எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இந்த கூட்டத்தில் அவர்தான் சிறந்தவர் என்பது என்னுடைய கருத்து என்று சொல்ல இருவர் மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் போல் நடந்தது. யார் முன்னிலையில்? ரசூலுடைய முன்னிலையில், ரசூலுடைய சபையில். அபூபக்கர் உமர் இருவரும் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது ரசூலுடைய சபையில் அந்த இருவருடைய சப்தம்தான் உயர்ந்திருந்தது ரசூலுடைய குரலை விட. அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்து சொன்னான், ரசூலுடைய சபையில் ரசூலுடைய குரலை விட உங்களுடைய குரல் நினைச்சக்கூடாது, உயரக்கூடாது, குரலை தாழ்த்தி தான் நீங்கள் பேச வேண்டும். அப்படி நீங்கள் ரசூலுடைய குரலை விட தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினால் உங்களுடைய அமல்கள் நாசமாக போய்விடும். ரசூலுடைய சபையில் அவமதிப்பாக நடந்த காரணத்தினால் உங்களுடைய அமல்கள் நாசமாக போய்விடும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். இந்த வசனம் இறங்கிய பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி வருகிறது. ரசூலோடு அவர் என்ன செய்வார், சபையில் பேசுவார், ஏதாவது சொல்வார்கள், ரசூலுக்கு உமருடைய சவுண்டே கேட்காது. ரசூல் சொல்வார்கள், உமரே என்ன சொன்னீர்கள், மறுபடியும் சொல்லுங்கள் என்று மீண்டும் என்ன சொன்னீர்கள் என்று கேட்கும் அளவுக்கு குரலை தாழ்த்தி பேச ஆரம்பித்து விட்டார் பயத்தின் காரணமாக. ஆக ரசூலோடு பேசும்போது எப்படி பேச வேண்டும், சகஜமாக உங்களில் ஒருவரோடு சகஜமாக பேசுவது போல் நீங்கள் ரசூலோடு பேசக்கூடாது. அதேபோல் பெயரை சொல்லி ரசூலை அழைக்கக்கூடாது, மாறாக யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரே, யா நபி அல்லாஹ், அல்லாவின் நபியே என்று சொல்லிதான் அழைக்க வேண்டும், பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது என்கிற ஒழுக்கங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்தான். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில் கிடையாது ரசூலுடைய சபையில் இந்த ஒழுக்கங்களை பேணி நடப்பதற்கு. ஆனால் ரசூலுடைய ஹதீஸுகள் உண்டு. ரசூலுடைய ஹதீஸுகள் விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும். அதற்கான உதாரணத்தை தான் நாம் ஏற்கனவே சொன்னோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா என்ன செய்வார்கள், ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுதும் என்ன செய்வார், உது செய்து தான் வருவார். ஏன், ரசூலுடைய பொன்மொழிகளை நான் பாடமாக நடத்தப் போகிறேன், ஆக ஒழுக்கமாக தஹாரத்தோடு நடத்தலாம் என்கிற ஒரு பேணுதல், அந்த ஒழுக்கத்தை அவர் நினைச்சுகிறார், சுயமாக அதை பேணி நடக்கிறார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, ஆனால் ரசூலுடைய ஹதீஸுகள் உண்டு. அந்த ஹதீஸுகள் விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும். அதே போல் தான் அன்பானவர்களே, குர்ஆன் என்று எடுத்துக்கொண்டாலும் குர்ஆனுடைய விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், சில ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும். அதில் உது செய்து குர்ஆன் படிப்பது நல்லது. குர்ஆனை தொட்டு படிப்பதற்கு பல அறிஞர்கள் உது செய்வது வாஜிப் என்று கூட சொல்கிறார்கள்.
அதே போல குர்ஆன் விஷயத்தில் பல பேர் கேட்பார்கள், மேலே நாம் உட்கார்ந்திருந்தால் குர்ஆன் கீழே வைக்கலாமா, அல்லது குர்ஆன் கீழே வைக்கப்பட்ட நிலையில் நாம் சேர் மேலே உட்காரலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். அன்பார்வர்களே, இதற்கெல்லாம் ஹதீஸ் இருந்தால்தான் இதை நாம் தவிர்க்க வேண்டுமா? குர்ஆன் அருகில் நான் சேரில் உட்கார்ந்திருக்க, நாற்காலில் நான் உட்கார்ந்திருக்க, எனக்கு அருகில் குர்ஆன் தரையில் வைக்கப்பட்டிருந்தால் இப்படி சேரில் உட்காரக்கூடாது என்று சொல்வதற்கு ஹதீஸ் வந்தால்தான் அதை நாம் தவிர்க்க வேண்டுமா? இல்லை காமன் சென்ஸ் என்று சொல்வோமே, நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்வோமே, அந்த விதத்தில் இதை புரிந்து கொண்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமா? சில பேர் என்ன சொல்வார்கள், குர்ஆனை கீழே வைத்திருக்க சேரில் உட்காரக்கூடாது என்றெல்லாம் ஹதீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் தாராளமாக உட்காரலாம். அதேபோல் குர்ஆனை தரையில் வைக்கக்கூடாது என்றெல்லாம் ஹதீஸ் எல்லாம் கிடையாது, தாராளமாக தரையில் வைக்கலாம், மேலே தான் வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டாயம் வாஜிப் எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஹதீஸ் கிடையாது. குர்ஆனை தரையிலும் வைக்கலாம், குர்ஆன் கீழே தரையில் வைக்கப்பட்டிருக்க சேரில் ஏறி உட்கார்ந்தாலும் தப்பு கிடையாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் எந்த ஹதீஸும் கிடையாது என்று சொல்வார்கள். அன்பார்கள், இதுக்கெல்லாம் ஹதீஸ் வந்தால்தான் இதெல்லாம் நாம் பேணி நடக்க வேண்டுமா? கிடையாது. குர்ஆனுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பை நாம் பேணி நடக்கும் பொழுது குர்ஆனை தரையில் நேரடியாக தரையில் வைப்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஹதீஸ் காட்ட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட பிரதி, அந்த முஸ்ஹஃப், அந்த குர்ஆன், அதை நேரடியாக தரையில் வைப்பதை தவிர்த்து உயர்ந்த இடத்தில் வைப்பது என்னது? நாமவே பின்பற்றி நடக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் இது, அதப் இது. ஹதீஸ் வந்தால்தான் இதை செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஆக குர்ஆனை உயர்ந்த இடத்தில் வையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லௌஹுல் மஹ்ஃபூதில் இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி பேசும் பொழுது, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், லௌஹுல் மஹ்ஃபூதில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை, அந்த முஸ்ஹஃபை சுத்தமான அந்த மலக்குமார்கள் மாத்திரம்தான் தொடுவார்கள். ஆக அல்லாஹ் அங்கு இருக்கக்கூடிய குர்ஆனை இவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இங்கு பூமியில் இருக்கக்கூடிய குர்ஆனை, குர்ஆனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட அந்த முஸ்ஹஃபை பிரதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியப்படுத்த வேண்டும். தரையில் வைக்கக்கூடாது என்பதற்கு ஹதீஸ் இருந்தால்தான் தரையில் வைக்கக்கூடாது, அப்படி அல்ல. தரையில் வைக்காதீர்கள், உயர்ந்த இடத்தில் குர்ஆனை வையுங்கள். நாம் மதரசாவில் படிக்கும் பொழுதெல்லாம் குர்ஆன் மீது வேறு புத்தகங்கள் வைத்தால் ஆசிரியமார்கள் கோப்படுவார்கள். அது என்ன, குர்ஆன் மீது வேறு புத்தகங்கள் வைத்திருக்கிறார், கீழே வை அந்த புத்தகங்கள் என்று திட்டுவார்கள். மற்ற புத்தகங்களை கீழே வைத்து மேலே என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை வைக்க வேண்டும். இதற்கு ஹதீஸ் தேவையா? ஹதீஸ் இருந்தால்தான் இந்த ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது. ஹதீஸ் இல்லாமலும் குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்து, அந்த நம்பிக்கை போதுமானது. குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனை உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். குர்ஆன் அருகில் இருந்தால், கீழே வைக்கப்பட்டிருந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது? மிக நெருக்கமாக சேரில் ஏறி உட்காரக்கூடாது. ஆம், குர்ஆன் ஒருவர் கீழே வைத்து நினைச்சுகிறார், ஓதிக்கொண்டு இருக்கிறார், நாம் தூரமாக உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னால் தப்பு கிடையாது, அது அவமதிப்பது போல் தெரியாது. ஆனால் அருகில் ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், கால் படும் விதத்திலே மிக அருகாமையில் நாம் சேரில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் இதை என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக குர்ஆனுடைய விஷயத்தில் ஒழுக்கங்களை பேணி நடப்பது. அதே போல் அன்பானவர்களே, பெற்றோர் விஷயத்திலே பெற்றோரோடு பேசும் பொழுது, பெற்றோருடன் சேர்ந்து ஒரு சபையில் உட்காரும் பொழுது அந்த நேரத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்கங்களை, அதபுகளை பேணி நடக்க வேண்டும். அந்த வகையில் அன்பானவர்களே, நாம் அல் அதபுல் முஃப்ரத் என்கிற ஒரு ஹதீஸ் நூல் சொன்னோமே, இமாம் புகாரி அவர்கள் தொகுத்த நூல். அந்த நூலிலே இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்தார்கள். அவர் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய அந்த முதியவர் யார்? அதற்கு அந்த சஹாபி, அவரினுடைய தந்தை யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்தஅரிஃபு ஹக்கஹு, உன்னுடைய தந்தையின் ஹக்கு என்ன, உரிமைகள் என்ன, அவருக்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்க, சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தம்ஷி அமாமஹு, தந்தை ஒரு வழியாக நடந்து போகும் பொழுது தந்தைக்கு முன்னால் நீ நடந்து போகாதே, தந்தைக்கு முன்னால் முந்திக்கொள்ளும் விதத்திலே நீ நடந்து போகாதே. லா தம்ஷி அமாமஹு வலா தஜ்லிஸ் கப்லஹு, தந்தை உட்கார்ந்து இருக்க முதுகு தெரியும் விதத்திலே தந்தைக்கு முன்னால் போய் நீ அமர்ந்து விடாதே, உட்காராதே. வலா ததுஉ பிஸ்மிஹி, தந்தையை பெயர் சொல்லி அழைக்காதே. தந்தையின் பெயர் அப்துல்லா என்று இருக்க
அப்துல்லா என்று அழைக்காதே, பெயர் சொல்லி அழைக்காதே. ஒலா தகுன் சபபன் லி சப்பிஹிமா வ ஷத்மிஹிமா, உன் தந்தையை பார்த்து ஒருவர் திட்டும் விதத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்யும் ஒரு தவறின் காரணமாக மக்கள் நினைச்சக்கூடாது, உன்னுடைய தாய் தந்தையை திட்டக்கூடாது, அப்படிப்பட்ட செயலை செய்யாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஒழுக்கங்களை சொல்கிறார்கள். சில முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸ் என்றும் சொல்கிறார்கள். சில முஹத்திஸீன்கள் இதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று அங்கீகரிக்கவும் செய்கிறார்கள். இதே போல் அன்பானவர்களே, ஆசிரியர்மார்கள் விஷயத்திலே ஒழுக்கத்தை பேணி நடப்பது, ஆசிரியர்மார்கள் விஷயத்திலே ஒழுக்கத்தை பேணி நடப்பது, அதற்கும் ஒரு உதாரணம். யார் அது பின்னாடி பேசுறது? ஆசிரியர்மார்கள் விஷயத்திலே ஒழுக்கத்தை பேணி நடப்பது. இதற்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய கல்வி சபை ஹதீஸுடைய பாடம் நடத்தும் பொழுது அவருடைய மாணவர்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கிலே உட்கார்ந்து படிப்பார்கள் என்பதாக நாம் சொன்னோமே. அந்த சபையில் ஒரு மாணவராக இமாம் ஷாஃபிஈ ரஹிமுல்லா அவர்கள் நினைச்சுவார்கள், உட்கார்ந்து படிப்பார்கள். இமாம் ஷாஃபி மஸ்ஹப் என்று சொல்வார்களே, அந்த இமாம் மாலிக்குடைய மாணவர், அவர்களும் ஒரு மாணவராக கீழே உட்கார்ந்து படிப்பார். இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் மாலிக்குடைய சபையில் நான் உட்கார்ந்து படிக்கும் பொழுது, இமாம் ஷாஃபியுடைய சபையில் உட்கார்ந்து நான் படிக்கும் பொழுது புத்தகத்தின் காகிதங்களை, பேஜை திருப்பும் பொழுது கூட நான் செய்வேன், மிக மெல்லமாக அந்த பேஜ் திருப்பக்கூடிய சப்தம் கூட அந்த சபையில் வரக்கூடாது. வந்தால் அது ஆசிரியருடைய சபையில் அவமதிப்பான ஒரு செயலாக ஆகிவிடுமோ என்கிற பயத்தில் அந்த புத்தகத்தின் பேஜை திருப்பினாலும் என்ன செய்வேன், மிக மெல்லமாக திருப்புவேன் என்று சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு அந்த காலத்திலே ஒரு ஆசிரியர் முன்னால் மாணவர்கள் நினைச்சுவார்கள், மிக கண்ணியமான முறையில் ஒழுக்கங்களை பேணி நடப்பார்கள். அதே போல் அன்பானவர்களே, நம்மை விட வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி, கல்வியில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அத்தகைய மக்கள் விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒழுக்கங்களை, அதபுகளை பேணி நடக்க வேண்டும். சாப்பிட்டாலும் அதற்கு பல ஒழுக்கங்கள் மார்க்கத்தில் உண்டு, ஆதாப் உண்டு, அதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். ஆடைகள் அணிந்தாலும் அதற்கு சில ஒழுக்கங்கள் உண்டு, அதை நாம் பேணி நடக்க வேண்டும். இப்படி மார்க்கத்தில் பலவிதமான ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளன, அதையெல்லாம் நாம் பேணி நடக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆதாபுகளை, ஆதாப் ஷர்ஈயா, மார்க்கம் சொல்லக்கூடிய அதபுகளை நாம் சொல்லி தர வேண்டும். இன்று புதிய தலைமுறையை நாம் பார்க்கும் பொழுது, புதிய ஜெனரேஷனை நாம் பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. பெரியவர்களோடு பேசக்கூடிய ஒழுக்கம் தெரியாது, பள்ளிவாசலில் வந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை ஒழுக்கங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. ஒரு சபையில் எப்படி இருக்க வேண்டும் ஒழுக்கம் தெரியாது. தாய் தந்தையோடு எப்படி பேச வேண்டும் அந்த ஒழுக்கம் தெரியாது. தாய் தந்தை ஏதாவது கட்டளையிட்டாலும் கேட்காத விதத்தில், காதில் அந்த வார்த்தை படுகிறதா இல்லையா என்று சந்தேகப்படும் அளவிற்கு, என்னதான் சத்தமாக அழைத்தாலும் காது கேட்காதது போல் தன்னுடைய வேலையை செய்வது, இப்படி அடிப்படை ஒழுக்கங்கள் கூட தெரியாத ஒரு தலைமுறையாக தான் இன்று பல பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதையும் மீறி இந்த சோஷியல் மீடியாவிலே, இந்த செல்ஃபோனை பயன்படுத்தி பலவிதமான ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவது என்கிற பெயரில் முஸ்லிம் சமுதாய மக்கள், இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள், சிறுமிகள் என்ன செய்கிறார்கள், வலைதளத்தில் வந்து நவுதுபில்லா மார்க்கத்தின் சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து, பெண் பிள்ளைகள் ஹிஜாபை எல்லாம் தூக்கி போட்டு, மக்கள் எல்லாம் பார்க்கும் விதத்தில் வந்து நினைச்சுகிறார்கள், பாட்டு பாடுவது, அந்த பாட்டுக்கு டான்ஸ் போடுவது என்றெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்கிறார்கள். ஆக ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகமாக இன்று முஸ்லிம் சமுதாய மக்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். இதை பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கங்கெட்ட ஒரு சமூகமாக நம்முடைய தலைமுறை ஆகிவிடக் கூடாது என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், மார்க்க கல்வியோடு இணைக்க வேண்டும். மார்க்க கல்வியின் காரணமாக தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் என்ன வரும், ஒழுக்கங்கள் வரும். இல்லை என்றால் பள்ளிக்கூடத்திலாம் அவர்களுக்கு ஒழுக்கங்கள் ஒருபோதும் வராது. கல்லூரிகளில் போய் படித்தவர்களுக்கு ஒருபோதும் ஒழுக்கங்கள் வராது, கண்டிப்பாக வராது. மார்க்க கல்வியோடு, பள்ளிவாசலோடு, மதரசாவோடு, மார்க்க கல்வியோடு அவர்களை இணைத்தால் மாத்திரம்தான் தாய் தந்தையோடு எப்படி பேச வேண்டும்,
பள்ளிவாசலில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபையில் எப்படி இருக்க வேண்டும், பெரியவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மால் கற்றுக் கொடுக்க முடியும். இன்று கூட என்னுடைய ஒரு உறவினர், அவருடைய பிள்ளை 10th படித்த பிறகுதான் மதரசாவுக்கு போனார்கள், உமராபாத் மதரசாவுக்கு. 10th படிக்கும் வரை அந்த பிள்ளையுடைய பிஹேவியர் வேறு விதமாக இருந்தது. நடைமுறை, தாய் தந்தையோடு சப்தமாக பேசுவது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவது என்கிற விதத்தில் இருந்தவர் 1 வருடம் போய் மதரசாவில் படித்த பிறகு அவருடைய அகலாக எப்படி மாறிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய தாய் சந்தோஷமாக சொல்கிறார்கள், தாய் தந்தை இருவரும் சந்தோஷமாக சொல்கிறார்கள், எப்படியோ இருந்தவன் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது, ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மகனாக மாறிவிட்டான். தந்தை சொல்கிறார்கள், மதரசாவிலிருந்து வருகிறான், சரி அவனை அழைக்க வேண்டும் என்பதற்காக நான் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றேன். ஆக ஒரு 4 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி வந்ததுக்கு பின்னால் உட்கார்ந்ததும் என் மகன் சொல்கிறான், உங்களை சிரமப்படுத்தியதுக்கு என்னை மன்னிக்கவும் என்பதாக. இப்படியெல்லாம் சொன்னதே கிடையாது. ஏதாவது தவறு செய்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போது சிரமப்பட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி வந்ததுக்கு உங்களை சிரமப்படுத்தி விட்டேன், என்னை மன்னிக்கவும் என்று சொல்கிறான். பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரே 1 வருடம் மதரசாவில் படித்த பிறகு குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியுடைய பர்க்கத் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒழுக்கங்கள் ஆதாபை பேணி நடக்கக்கூடியவர்களாக வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் இந்த புதிய தலைமுறையில் அவர்கள் ஒழுக்கம் தெரியாதவர்களாக ஆகாமல் இருக்க, இந்த ஆடல் பாடல், இந்த பாட்டு கும்மாளம் போன்ற விஷயங்களில் போய் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக ஆகாமல் இருக்க அவர்களுக்கு நாம் மார்க்க கல்வியை அவசியம் தர வேண்டும். மார்க்க கல்வியை தரவில்லை என்று சொன்னால் பள்ளி கல்லூரிகளில் போய் அவர்கள் ஒழுக்கத்தை ஒருபோதும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். கெட்டு குட்டிச்சோராக தான் அவர்களை ஒழிய தவறான தோழமை, சரியா, தவறான நட்பு, இதன் காரணமாக அவர்களுடைய அஹ்லாக் இன்னும் மோசமாக தான் மாறுமே தவிர அஹ்லாகை சரிப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் அங்கு இருக்காது. அஹ்லாகை சரிப்படுத்துவதற்கு, ஒழுக்கங்களை சொல்லித் தருவதற்கு மார்க்க கல்வியை தான் நீங்கள் செய்விடும், சொல்லித்தர வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட சமயத்திலே, தூதராக்கப்பட்ட சமயத்திலே அது மிக மோசமான ஒரு சமூகமாக இருந்தது. அவருக்கு சில நல்ல பண்புகளும் இருந்தன. வாக்கு கொடுத்தால் மீற மாட்டார்கள், விருந்தாளிகள் வந்தால் உபசரிப்பார்கள் என்கிற சில நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் பொதுவாக பார்க்கும் பொழுது சீர்கெட்ட ஒரு சமூகமாக தான் அந்த மக்கத்து மக்களோ அல்லது அதை சுற்றி உள்ள பகுதிகளிலோ அந்த அரபு மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கங்கெட்ட ஒரு காலகட்டத்திலே, அறியாமை ஜாஹிலியத் காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் தேர்வு செய்த பொழுது அல்லாஹ் இறக்கி வைத்த முதல் வஹி என்னது? இக்ரா, படியுங்கள், ஓதுங்கள். அதை வைத்து நாம் பல முறை கேட்ட ஒரு செய்தி என்னது? இந்த படிப்பு மார்க்க அறிவை கொண்டுதான் சீர்கெட்ட ஒரு சமூகத்தை என்ன செய்ய முடியும்? சீர்படுத்த முடியும், அவர்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லித்தர முடியும். ஆக கல்விதான் அடிப்படை, அதுவும் என்னது? மார்க்க கல்விதான் அடிப்படை ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு. ஆக அப்படிப்பட்ட மார்க்க கல்வியோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை அவசியம் இணைக்க வேண்டும். இது பிள்ளைகளுடைய தர்பியத்தின் மிக முக்கியமான அங்கமாகும், மிக முக்கியமான பகுதியாகும். இதை செய்யக்கூடிய கடமை பெற்றோர் மீது இருக்கிறது. அத்தகைய கடமையை நிறைவேற்றக்கூடிய சிறந்த பெற்றோராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கம் சொல்லக்கூடிய விழுமியங்களை, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை, ஆதாபுகளை, அஹ்லாகை பேணி நடக்கக்கூடிய சிறந்த தலைமுறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக. அதற்கு பெற்றோராக நாம் என்ன பாடுபட வேண்டுமோ, என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகள் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. ஆமீன். இப்போது இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலில் காலை நேர மதரசாவும் நடந்து வருகிறது ஃபஜர் தொழுகைக்கு பிறகு. அதேபோல் மாலை நேர மதரசாவும் ஆண் பிள்ளைகளுக்காக அசர் தொழுகைக்கு பிறகு நடந்து வருகிறது. இதில் ஏறக்குறைய 40 மாணவர்கள் காலையில் மாலையில் என்று சேர்த்து 40 மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்தப் மதரசாவிலே படித்து வருகிறார்கள். பெரும்பாலும் மக்தப் மதரசா என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஓத சொல்லித் தருவார்கள், அவ்வளவுதான். பெரும்பாலான மக்தப் மதரசாக்களிடையே குர்ஆன் பார்த்து ஓத சொல்லித் தருவார்கள். அதிலும் பெரும்பாலான மக்தப் மதரசாவில் தஜ்வீதோடு கூட என்ன செய்ய மாட்டார்கள், சரியான உச்சரிப்போடு கூட குர்ஆன் ஓதுவதை சொல்லித்தர மாட்டார்கள்.
ஏதோ மாணவர்களுக்கு ஏனோ தானோ என்று அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹே என்று சொல்லி மஹ்ரஜே இல்லாமல் குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுப்பது தான் பெரும்பாலான மக்தப் மதரசாக்களுடைய நிலைமை. ஆனால் மக்தப் மதரசா என்பது ஒரு சிறந்த தலைமுறை உருவாக்குவதற்கான ஒரு தளம். அது உண்மையில் சொல்ல போனால் சிறு பிள்ளைகளாக அவர்கள் வரும் பொழுது அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் பொழுது அவர்கள் ஆழமாக நினைச்சுவார்கள், அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆக அவர்களுக்கு குர்ஆனை முறையாக பார்த்து ஓதுவதை சொல்லித்தருவது மட்டும் அதோடு நிப்பாட்டி கொள்ளாமல் ரசூலுடைய ஹதீஸுகளையும் சொல்லிக் கொடுத்து அந்த ஹதீஸுடைய பொருளையும் சொல்லிக் கொடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கை என்ன என்பதையும் சொல்லிக் கொடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அஹ்லாக் என்ன, நபிமார்களுடைய சில சம்பவங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லித் தரும் பொழுது சிறு வயதிலிருந்து அவர்கள் ஒரு சிறந்த முஸ்லீமாக ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய மக்களாக உருவாக்கப்படுவார்கள். ஆனால் பெரும்பாலான மக்தப் மதரசாக்களிலே குர்ஆன் சொல்லிக் கொடுப்பதோடு சரி, அப்படிதான் நிலவரம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போது அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகவே மாறிக்கொண்டு வருகிறது. மக்தப் மதரசாவிலே குர்ஆன் ஓதி சொல்லிக் கொடுப்பது என்கிற அந்த விஷயத்தோடு நிப்பாட்டி கொள்ளாமல் அவர்களுக்கு மற்ற விஷயங்களையும் சேர்த்து தருகிறார்கள். குறிப்பாக ஹனஃபி மதபை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எல்லாம் தீனியாத் என்கிற பெயரிலே நீங்களும் பார்த்திருக்கலாம். தீனியாத் என்கிற பெயர் ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டம். 3 வருடங்கள் மக்தப் மதரசாவுக்கு வந்து படித்தால் உதாரணத்திற்கு அந்த 3 வருடங்கள் அந்த தீனியாத் என்கிற சிலபஸ் நடத்தப்படும். அவர்கள் ஒரு தனி யூனிஃபார்ம், ஜுப்பா, ஷரை போட்டிருப்பார்கள், மேலே ஒரு கோட் போட்டிருப்பார்கள், ஒரு பேக் இருக்கும், அதில் தீனியாத் என்று எழுதப்பட்டிருக்கும். மதரசாவுக்கு போய் பார்த்தாலும் தீனியாத் என்று எழுதப்பட்டு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளை பயன்படுத்த ஒரு யூனிஃபார்மாக என்ன செய்வார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள். அதுபோல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரியான கொள்கையை சொல்லித்தரக்கூடிய நாமும் என்ன செய்ய வேண்டும், ஒரு பாடத்திட்டத்தை பின்பற்றி மக்தப் மதரசாவிலே வெறுமனே குர்ஆன் ஓதுவதை சொல்லித் தருவதோடு நிப்பாட்டி கொள்ளாமல் அவர்களுக்கு அதை தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், கொள்கையை சொல்லித்தர வேண்டும், ஹதீஸுகளை சொல்லித்தர வேண்டும், அஹ்லாகை சொல்லித்தர வேண்டும், ஒழுக்கங்களை சொல்லித்தர வேண்டும். இதெல்லாம் நாம் சேர்த்து சொல்லிக் கொடுத்தால் மக்தப் மதரசா படிக்கக்கூடிய காலத்திலிருந்தே மஹல்லாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நல்ல முஸ்லிம்களாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கப்படுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு பெரியவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்களுக்கு சரியான கல்வியை தர முயற்சிக்க வேண்டும். நிர்வாகத்தில் உள்ளவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் அதே போல் பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும், ஆர்வமாக வந்து மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போது இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலில் வந்து படிக்கக்கூடிய மக்தப் மதரசா மாணவர்களுக்கு மத்தியில் இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கப்படும்.